எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். திருப்புவோம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசுகிறீர். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஆழமாய் அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இறைவனுடைய அருள் எனக்கு வேண்டும், அவருடைய ஆசி எனக்கு வேண்டும் என்று ஆர்வத்தோடு விருப்பத்தோடு வந்திருக்கிறீர்கள். நல்லது. தொடர்ந்து வந்து இயேசுவை பற்றிய சத்தியங்களை கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாவமும் பாவத்து நிமித்தம் வந்த சாபமும் இந்த உலகத்திலே இருக்கிறது, அது வேலை செய்கிறது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, மக்கள் இந்த சாபத்தினாலே வெகுவாய் பாதிக்கப்படுகிறார்கள், அதனாலே கஷ்டப்படுகிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. கவனிங்கள். ஆனால் ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது ஒரு சாபமும் இல்லை. சாபம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஆசீர்வாதம் தான், முழுவதும் ஆசீர்வாதம் தான் இருந்தது. மனுஷன் பாருங்க, முழுக்க முழுக்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மைகளை மட்டுமே உடையவனாக அவன் வாழ்ந்தான். ஆனா பாவம் செய்த போது பிசாசுக்கு இடம் உண்டாயிற்று. பிசாசு மனுக்குலத்துக்குள்ள பூந்துட்டான்னு சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். பிசாசு ஒரு சாபத்தின் அதிபதி. பாருங்க, அவன் மனுக்குலத்துக்குள்ள பூந்ததுனால மனிதர்களை பாருங்க சாபத்துக்குள்ளாக்கி போட்டான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சாபம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, ஜெயில் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்கிறது, வட்டிக்கடைகள் இருக்கிறது. இது எல்லாம் எதை காண்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சாபம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லை, ஜெயில் தேவையில்லை, ஆஸ்பத்திரி தேவையில்லை, வட்டிக்கடை தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் சாபம் இந்த உலகத்திலே இருக்கிறது, அதை நம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. நற்செய்தி என்னவென்றால், சாபத்திற்கு முடிவு கட்டின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. பாருங்க, இயேசு கிறிஸ்து சாபங்களுக்கு முடிவு கட்டி இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அதை நான் வாசி காமிச்சேன். கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அருமையானவர்களே, எப்படி சாபத்துக்கு முடிவு கட்டினார்? கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷருடைய சாபத்தையும் ஒன்று பாக்கி வைக்காம தன் மேலே எடுத்து போட்டுக்கொண்டு அதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டார், அவர் மரித்தார். பாருங்க, பாதாளம் வரைக்கும் அவர் இந்த சாபத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் மனுக்குலத்தின் சாபத்தை பாதாளத்துக்குள்ள புதைச்சிட்டு
அருமையானவர்களை 3ஆம் நாளிலே வெற்றி வேந்தனாக உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அந்த இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே சாபத்திலிருந்து விடுதலை மனிதர்களுக்கு உண்டாயிருக்கிறது. இயேசுவுக்கு வெளியே சாபத்திலிருந்து விடுதலை இல்லை. இயேசுவுக்கு உள்ளே பாருங்க சாபத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை உண்டாயிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்கிறது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்பது வேதம் அறிவிக்கிற மிகப்பெரிய நற்செய்தி. ஆகவே சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசுவை விசுவாசிக்கும் போது சாபங்கள் மறைந்து போகிறது. கவனிங்க, அது எப்பேற்பட்ட பிசாசுனுடைய சாபமா இருக்கட்டும், இயேசு உள்ள வந்துட்டார்னா சாபம் வெளியே ஓடிடும். அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆகவே இயேசு எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்து இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு அவர் வழியாக இருக்கிறார், மெய் வழியாக இருக்கிறார். மெய் வழியை விட்டுட்டு வேற வழிகளில் போனா பாருங்க ஆசீர்வாதத்தை கண்டடைய முடியாது. அதனுடைய முடிவு ஏமாற்றம் தான். இன்னைக்கு அநேக மக்கள் பாருங்க ஆசீர்வாதத்தை கண்டடைய இயேசுவாகிய வழியை விட்டுட்டு வேற வழியில போய் ஒன்னையும் கண்டடையில. ஆனால் இயேசுவுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயேசுவே என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது சாபம் ஓடி மறைகிறது. அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வந்திருப்பீர்களானால் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, வசனத்தை மையமாக வைத்து வெற்றியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வது தேவனுடைய மாறாத சித்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வெற்றி வாழ்க்கைக்கு அச்சாணியாக தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே வெற்றி வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு சொர்க்க வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார் இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை தேவனால் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்ட சொர்க்க வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவாங்க சொர்க்க வாழ்க்கை. பூமியில பாருங்க தேவன் ஒரு சொர்க்க வாழ்க்கையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, அந்த சொர்க்க வாழ்க்கை நிரந்தரமாய் அவருடையதாக இருக்க வேண்டும். அது நித்தியமாய் அவர்களுக்கு தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினபடினாலே அதற்கு ஆதாரமாக தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நல்லா கவனிங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று புத்தி சொன்னார்னு போடல, என்ன போட்டிருக்குது? கட்டளையிட்டார்னு போட்டிருக்குது. கவனிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத தவிர வெற்றி வாழ்க்கைக்கு வேற வழி கிடையாது. ஆகவேதான் சொல்றாரு, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். வேற சாய்ஸ் கிடையாது. வெற்றி வாழ்க்கைக்கு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தை மாத்திரமே ஆதாரமாக கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஜெபத்தை வச்சுக்கலாமா? வெற்றி வாழ்க்கைக்கு ஆதாரமாக உபவாசத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கர்த்தர் சொல்ல முடியாது. உபவாசத்துக்கு ஒரு இடம் இருக்குது, ஜெபத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே தேவனுடைய வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தையானது உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை பற்றி யோவான் எழுதும் போது சொல்கிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. கவனிங்க, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக வைக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சொர்க்க வாழ்வு அவர்களுக்கு இந்த பூமியிலேயே
கொடுக்கப்படுகிறது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை பாருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவாங்க, கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற என்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இருக்கிறீங்களா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அப்ப உயர்ந்த வாழ்க்கை எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இத 14ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். 14ஆம் வசனம் பாருங்க, 28-14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். 1ஆம் வசனத்தில் சொன்னது அங்க சொல்றாரு பாருங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். எத்தனை பேர் மேல வரணும்னு விரும்புறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். இன்னொரு முறை சொல்ல, நான் வாளாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். கர்த்தர் நம்மை மேலாக்குகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அப்ப தேவனுடைய வார்த்தை அருமையானவர்களே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அஸ்திமாரமாக இருக்கிறது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா வசனத்தை விட்டுட்டு வேற வழியை ஓடிட்டு இருக்கிறாங்க. கண்விழிப்பு ஜபம், சங்கிலி ஜபம், சுருக்க ஜபம், ஜபத்துக்கு தான் ரொம்ப முக்கியம் கொடுக்குறாங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே அருமையானவர்களே, வெற்றிகரமாய் வாழ வேண்டியவர்கள் தோற்று போய் கேலி பொருளாக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, இப்படி இருக்க கூடாது. சபைகளில் கூட பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை ரொம்ப பிரதானமாக நினைக்காம வேற வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆவிக்குரிய சபைகளில். இந்த வாரம் ஒரு சகோதரி இடத்துலாம் பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நம்ம சர்ச்சைக்கு நானும் குடும்பமாக வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், வசனத்தை கேட்டு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் இந்த சர்ச்சைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு போனோம். அங்கே ரொம்ப முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, நகை போடக்கூடாது, நகை போடக்கூடாது. அதுக்கு பாஸ்டர் என்ன விளக்கம் கொடுத்தாராம், அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் நகை போடணும்னு ஆண்டவர் விரும்பி இருந்தார்னா நீங்கள் பிறக்கும் போதே உங்கள் காதில் ஒரு ஓட்டையை கொடுத்துருப்பாரு. உங்கள் காதில் ஒரு ஓட்டை இல்லாததுனால நீங்கள் நகை போடுறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது அப்படின்னாராம். என்ன பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க, உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டாரு பாஸ்டர். கவனியுங்கள், நகை போடக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயாவது போட்டிருக்குதா? தங்கத்தை உண்டாக்குனவரே அவர் தான் இல்லையா? பைசோன் என்கிற ஒரு ஆறு இருந்துச்சான், அது ஆவிலா தேசம் சுற்றி ஓடிச்சான். அந்த ஆத்தங்கரையில் பொன் விளைஞ்சிச்சான். பொண்ணை விளைய வச்சது யாருங்க? நம்முடைய தேவன். அருமையானவர்களே, பிசாசு எதையுமே விளைவிச்சது கிடையாது, அவன் எதையுமே உருவாக்குகிறவன் கிடையாது. அவன் 3 காரியத்தை செய்கிறான். 1 திருடுகிறான், 2 கொல்லுகிறான், 3வது அழிக்கிறான். இந்த 3 காரியங்கள் தான் பிசாசு செய்கிறான். அதுக்கு மேல வேற எதையும் செய்கிறது இல்லை. ஆனா எல்லா நல்ல காரியங்களும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. விளைய செய்கிறவர் தேவன். இருக்கிறீங்களா? நன்மைகளை விளைய செய்கிறவர் தேவன். ஆதியில ஏதேன் தோட்டத்தில் பொன்னை விளைய செய்தாராம். யாருக்காக விளைய செய்தாரு? அவருக்காகவா? அவருக்காக இல்ல, மனுஷனுக்காக. அருமையானவர்களே, கெட்டகுமாரன் வர்றான், அப்பாட்டிருந்து பிரிஞ்சு போயிட்டு
திரும்ப வர்றான். வரும்போது பாருங்க, அப்பா தான் அவனுக்கு மோதிரத்தை மாட்டி விடுறாரு இல்லையா? உயர்ந்த வஸ்திரத்தங்களை இவனுக்கு கொண்டு வந்து போடுங்கள், மோதிரத்தை அணிஞ்சு விடுங்கன்னு சொல்லி அப்பா தான் மோதிரத்தை என்ன செய்யறாரு? போட்டு விடுகிறாரு. நம்ம அப்பா கலட்டுகிற தேவன் கிடையாது, நம்ம அப்பா போட்டு விடுகிற தேவன். இருக்கிறீங்களா? நகையே போடக்கூடாதான். என்ன உபதேசம் பாருங்க, அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆகுறாங்க. விடுதலை ஆகி இவங்க விட்டா போதுன்னு சொல்லி ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், ஹோல்டான் ஹோல்டான், அவசரப்பட்டு வேகமா ஓடி போயிடாத. உங்க தாத்தா பாட்டி காலத்திலிருந்து, பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இந்த எகிப்தியர் அவங்க எடுத்துக்கிட்டு காதலையும் கழுத்துலையும் பொன்னையும் வெள்ளியையும் நினைச்சிருக்கிறாங்க, போட்டுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு போங்க. கேட்டு வாங்கிட்டு போகும்போது அதை உங்க குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் போட்டு விடுங்கன்னு சொல்லி தேவன் சொன்னாரு. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்ம அப்பா கழட்டி விடுகிற தேவன் கிடையாது, நம்ம அப்பா போட்டு விடுகிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி சொன்னாராம். அடுத்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வரணும், வேற கலர்லாம் வரக்கூடாது. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு வர்றத மிஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் தான் பாருங்க. எனக்காவது முடியாமல் போய் சர்ச்சுக்கு வர முடியாமல் போச்சுன்னா பாருங்க, பாஸ்டர் கூப்பிட்டு வச்சு திட்டுன்னு திட்டு வரான். இன்னும் சொல்ல போனால் தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டு வரான். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு நாள் ரொம்ப திட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அங்கே டீச்சர் பாருங்க, ஸ்கூலில் வருத்தத்தோடு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டீச்சர், அவங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்க பாருங்க, ஏன் நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்களாம், பாஸ்டர் ரொம்ப திட்டாரு என்னைய, சர்ச்சுக்கு போக முடியாமல் போச்சு, அதனால திட்டுன்னு திட்டிவிட்டாரு, தகாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி திட்டாரு, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அருமையானவர்களே, சரி கூப்பிடுறாங்களேன்ட்டு வந்தாங்களாம். பாருங்க, வந்து வார்த்தையை கேட்டா உள்ளமெல்லாம் மெய்யான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பிடுச்சான். இது ஜீவ வார்த்தை ஆலயம். ஹல்லேலூயா. இங்க சத்தியத்தை போதிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். அருமையானவர்களே, பாரம்பரியமான காரியங்கள் மனுஷர்களை கட்டி போடுது பாருங்க, அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா சத்தியம் உள்ள போகும்போது, தேவன் என்னாருங்கிற அறிவு உண்டாகும் போது, அருமையானவர்களே, வாழ்க்கை பெரிய விடுதலைக்குள்ளே வருகிறது. அவங்க சொல்றாங்க, அன்னைக்கு இருந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வார்த்தையை புரிந்து கொண்டோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதம் எங்க வாழ்க்கையில கரை புரண்டு ஓடுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொல்லி? பாருங்க, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆதாரமாக தேவன் அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் ஆவியானவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைகள் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைகள் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தைகள் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்த சத்தியம். பாருங்க, நாம் ஆவி மனிதர்களா இருக்கிறோம், நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது,
நமக்கு ஒரு மனது இருக்கிறது. இன்னும் நல்லா சொன்னா, நாம் ஆவி மனிதர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு மனது இருக்கிறது. நாம் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறோம். சில குறிப்புகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்போ ஆத்மாவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆத்மா என்பது மனது, அது எண்ணங்களை குறிக்கிறது. கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய மனது தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல, அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளுடைய மனது தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா? வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கணுமா? வாழ்க்கை உயர்ந்திருக்க வேண்டுமா? தேவன் சொல்றாரு, நல்ல எண்ணங்களை மனதிலே வை. தேவனுடைய வார்த்தையினால் வருகிற நல்ல எண்ணங்கள் மனதை நிரப்பட்டும். நல்ல எண்ணங்களை மனதிலே வைக்காமல் நல்ல வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எல்லாருக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் இதுதான் பிரமாணம். அருமையானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், நல்ல எண்ணங்களை மனதிலே வைக்காமல் நல்ல வாழ்க்கையை சுதந்திரிப்பது கூடாத காரியம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. திருப்போம் மூனியவான் புஸ்தகம் 2வது வசனம். 3:2 வாசிக்கிறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அல்லது விரும்புகிறேன். கவனிங்க, என்ன அருமையா பேசுறாரு நம்முடைய தேவன். பிரியமானவனே, பிரியமானவளே, ஆங்கிலத்திலே beloved என்று வருகிறது. belovedனா அன்புக்குரியவனே, பாசத்துக்குரியவனே. எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய அன்புக்குரியவன். அம்மா மாதிரிலாம் சொல்லுங்க பாருங்க, நான் என் தேவனுடைய அன்புக்குரியவள். அன்புக்குரியவனே, பாசத்துக்குரியவனே. பாருங்க என்ன அருமையா பேசுறாரு. ஒரு சபையில் ஒரு பிரசங்கர் சொன்னாராம், கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்னாராம். கவனிங்க, ஆனா வேதம் அப்படி சொல்லலைங்க. கர்த்தர் விசுவாசிகள் மேலே அன்பா இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லார் மேலேயும் தேவன் அன்பாக இருக்கிறார், கோபமா இல்லை. அப்ப கோபம் என்னாச்சு? கோபத்தை எல்லாம் இயேசு மேல ஊத்திட்டாரு. இயேசு தேவனுடைய எல்லா கோபத்தையும் சகித்து அதை தனித்து விட்டார், அதை தீர்த்து கட்டிட்டாரு. இன்னைக்கு விசுவாசிகள் மேல தேவன் கோபப்படுகிறதே இல்லை. கவனிங்க, சில தவறுகள் ஏற்படும் போது அதனுடைய பலாபலன்கள் வருகிறது. அதனாலதான் பாருங்க, துணிகரமான தவறுகள்ல செய்யவே கூடாது. தெரியாம சில தவறுகள் ஏற்படும் போது உடனே மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும் போது வேதம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லாரும் சொல்லுவோம், பாவங்களை எனக்கு மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, தேவன் அன்னைக்கு யார் மேலேயும் விசுவாசிகள் மேல கோபமா இல்லை. அதனாலதான் அவர் பிரியமானவனே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் சொல்றாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா as your soul prospers என்று வருகிறது. உன் ஆத்மா செழிக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் செழிப்படைந்து சுகமாயிருக்கும்படி விரும்புகிறேன். கவனிங்க, ஆத்மா செழிக்கிறது போல எல்லாவற்றிலும் செழிப்படைய வேண்டும். அப்ப எல்லாவற்றிலையும் செழிப்பு உண்டாகணும்னா முதல்ல ஆத்மா செழிக்க வேண்டும். கவனிங்க, ஆத்மா உயர்ந்த எண்ணங்களால் நிரப்பப்பட வேண்டும். ஆத்மா தேவனுடைய எண்ணங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆத்மா செழிக்க வேண்டும் என்ன அர்த்தம்னா, ஆத்மா மனுஷன் பாவத்தில் விழுந்த போது அது புழுதியில் விழுந்துருச்சு.
கீழ்த்தரமான எண்ணங்களை உடையதா மாறிடுச்சு, பிற்போக்கான எண்ணங்கள் உடையதா மாறிடுச்சு, தோல்வியின் எண்ணங்களை உடையதா மாறிடுச்சு. ஆத்மாவில் ஒரு பெரிய வீழ்ச்சி உண்டாயிடுச்சு. ஆத்மா தரித்திரப்பட்டு போச்சு. அதனாலதான் அது செழிப்படையணும்னு சொல்லி தேவன் சொல்லுகிறாரு. கவனிங்க, பொதுவா மனுஷனுடைய மனது நெகட்டிவாவே இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க எல்லாமே நெகட்டிவ் நியூஸா இருக்கும். உலகத்தில் உலகத்தில் 95% நல்லதுதான் நடக்குது. ஆனா ஒரு 5% கெட்டதும் நடக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 95% நடக்கிற அந்த நல்லதை பேப்பர்ல போட மாட்டான். எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்குது பாருங்க. இன்னைக்கு திருமணம் நடக்குது, குழந்தைகள் பிறக்குது, வேலைகள் கிடைக்குது பாருங்க, சம்பள உயர்வு கிடைக்குது, மக்கள் நிலம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, வாகனம் வாங்குறாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இதெல்லாம் நல்ல காரியம்? இதெல்லாம் நல்ல காரியம் இல்லையா? எவ்வளவு நல்லது நடக்குது பாருங்க. இன்னும் ஏராளம் நன்மைகள் நடக்குது. ஆனா ஆங்காங்கே சில தீமைகளும் நடக்குது. ஆனா பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஆங்காங்கே நடக்கிற அந்த தீமைகளை தான் என்ன செய்வான், போடுவான். நல்ல காரியங்களை போட்டா ஒருத்தனும் பேப்பர் வாங்க மாட்டான். பேப்பரே விற்காது. கவனிங்க, பெரிய பாஸ்டர் அந்த காலத்தில் சொல்லுவாரு, மதுரையிலிருந்து 100க்கும் அதிகமான பஸ்ஸுகள் கிளம்பி சென்னையில் போய் சேருது. அதில் எங்கேயோ ஏதோ ஒரு பஸ்ஸு உரசிடுது. அதை தான் பெருசா போட்டோ எடுத்து பேப்பர்ல என்ன செய்யறான், போடுறான். 100க்கும் அதிகமான பஸ்கள் மதுரையிலிருந்து கிளம்பி சென்னை போய் சுகமாய் சென்றடைந்ததுன்னு பேப்பர்ல போட்டா இது என்ன நியூஸ் அப்படின்னு தான் நினைச்சுவாங்க, கேட்பாங்க. ஏன்னா மனுஷனுடைய பாருங்க மனது அந்த நெகட்டிவ் காரியங்களை தான் பெருசா நினைக்குது. இதுதான் தரித்திர புத்தி, தரித்திரம் பிடிச்ச மனது. அருமையானவர்களே, மனது செழிக்க வேண்டும், மாறணும். நெகட்டிவான காரியங்களை சிந்திக்கிறத விட்டுட்டு பாசிட்டிவான காரியங்களை சிந்திக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குது பாருங்க. அதனாலதான் உன் ஆத்மா வாழ்கிறது போல என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆத்மாவில் வியாதியின் எண்ணங்கள் மறைந்து ஆரோக்கியத்தின் எண்ணங்கள் உருவாக வேண்டும். மனதில் கசப்பின் எண்ணங்கள், பகையின் எண்ணங்கள் மறைந்து அன்பின் எண்ணங்கள் உருவாக வேண்டும். மனதில் தரித்திரத்தின் எண்ணங்கள், குறைவின் எண்ணங்கள், தாழ்ச்சியின் எண்ணங்கள், வறட்சியின் எண்ணங்கள் மறைந்து ஐஸ்வர்யத்தின் எண்ணங்கள் உருவாக வேண்டும். தோல்வியின் எண்ணங்கள் மறைந்து வெற்றியின் எண்ணங்கள் உருவாக வேண்டும். அப்படி ஆத்மா செழிக்கும் போதுதான் அருமையானவர்களே வாழ்க்கை செழிப்படையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். அப்ப பாருங்க, மனசுல வேலை செய்யணும். நாம இந்த மனசை சும்மா விட்டுறக்கூடாது. an idle mind is the devil's workshop ஒரு பிரசங்கியாரு. கவனிங்க, மனசு சும்மா இருந்துச்சுன்னா அங்க பிசாசு என்ன செய்யறான், வேண்டாத காரியங்களை உற்பத்தி பண்ணுகிறான். டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா மாறிடுது அது. கவனிங்கள், ஆகவே மனது எப்போதும் பாருங்க தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்பட வேண்டும், ஆத்மா செழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம், ஏசாயா 55, ஏசாயா 55 3வது வசனம் பாருங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். எல்லாரும் சொல்லுவோம், ஆத்மா பிழைக்கும். ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வந்து செவியை சாதித்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். Your soul will revive. அது உயிரடையும். சத்தவன் சரீரத்துக்குள்ள உயிர் வந்த மாதிரி பாருங்க. நெகட்டிவா திங்க் பண்ணுகிற மனது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது. எனக்கு நல்லா வழங்குது. ஏன்னா நான் பாருங்க நெகட்டிவாவே யோசிக்கிற ஒரு ஆள் ஆரம்பத்தில்.
ஆனால் வந்து 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 தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 கர்த்தருடைய கிருபையினால, ஆவியானவருடைய உதவியினால நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி திங்க் பண்ணுகிறேன். அருமையானவர்கள், அது பெரிய விடுதலையும் வெற்றியையும் உயர்வையும் எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. கவனிங்கள். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு பழக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். நேரம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போர் அடிக்குது அப்படின்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க ஒரு அனுபவம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நேரம் இல்லை. நேரம் இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கலாம், வார்த்தைகளை பாருங்க மனசுல வைக்கலாம், வாயில வைக்கலாம். அவ்விதமாக வார்த்தைகளை மனதில் வைத்து யோசிக்கும் போது அருமையானவர்களே, விசுவாசம் பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. விசுவாசத்தை கனம் பண்ணி தேவன் பாருங்க அற்புதங்களை செய்கிறார். அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது, வியாதிகள் மறைகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் வழி. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு கர்த்தர் இதைத்தான் வழியாக வைத்திருக்கிறார். அநேக நேரங்களில் பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம மனுஷர்கள் என்ன சொல்றாங்களோன்னு சொல்லி கேட்க போயிடுறோம். மாமா என்ன சொல்றாரு, சித்தப்பா என்ன சொல்றாங்க, பெரியப்பா என்ன சொல்றாங்க, கவனிங்க, இப்படி போயிடுறோம். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஆலோசனையை அநேக நேரங்களை விட்டுறோம். ஏன்னா மனம் திரும்பாத சித்தப்பா, மனம் திரும்பாத பெரியப்பா என்ன சொல்லிட போறாரு, அவர் என்ன ஆலோசனை பெருசாக கொடுத்துட போறாரு. அவங்க சொல்கிற ஆலோசனைலாம் கிட்டத்தட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க மனம் திரும்பாதவங்க. கவனிங்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மனசில் ஒரு உறுதி எடுக்கிறாங்க, ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. நான் மாமா பேச்சையும் கேட்க போகிறதில்ல, மச்சான் பேச்சையும் கேட்க போகிறதில்ல. தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்ய போகிறேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், அப்படிப்பட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா வாழ்வும் வெற்றியும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்றார். அதாவது தாவீது இப்படிதான் வந்தான். தாவீதை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் ஆட்டு மேய்ப்பன். ஆனா எல்லா ஆட்டு மேய்ப்பர்கள் போல அவன் சிந்திக்கிறது கிடையாது. எல்லா ஆட்டு மேய்ப்பர்களும் பொதுவாக என்னத்தை சிந்திச்சாங்க? ஆடு, பால், தொழுவம், புல்லு, சாணி, இதை தான் திரும்ப திரும்ப நினைச்சாங்க, சிந்திச்சுட்டே கிடந்தாங்க. அருமையானவர்களே, சாதாரண ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள் எப்படி சிந்திப்பாங்களோ, எப்படி பேசுவாங்களோ அதே போல தான் சிந்திச்சாங்க, பேசினாங்க எல்லா மேய்ப்பர்களும். ஆகவே மேய்ப்பர்களாகவே இருந்து மரித்து போனார்கள். ஆனால் தாவீது அப்படி இல்லை. மேய்ப்பர்களை பார்க்கலும் எல்லா மேய்ப்பர்களை போல அவன் இல்லை. அவன் வித்தியாசமா சிந்திக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்கிறது. வார்த்தையை சிந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். எவ்வளவு தாழ்வான ஒரு நிலைமை பாருங்க ஆட்டு மேய்ப்பனா இருப்பது. அது கௌரவமான ஒரு வேலையா? யோசித்து பாருங்க. நான் ஆட்டு மேய்ப்பன் சொல்லி பெருமையா சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட தாழ்வான ஒரு வேலையை செய்தவன் பாருங்க. ஆனால் உயர்ந்த தேவனுடைய வார்த்தைகளை மனதிலே அவன் வைத்திருந்தான். தேவனுடைய வார்த்தைகளை அவன் சிந்திக்கிற மனிதனாக இருந்தான். திருப்புங்க 119 சங்கீதம் 23 வசனம் பாருங்க. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். கவனிச்சிங்களா? பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள். அதாவது பெரிய பெரிய ஆட்கள், சவுல் போல ராஜாக்கள் பாருங்க, அந்த மந்திரி சபையில் இருந்த மந்திரிமார்கள் எல்லாரும் தாவீதுக்கு விரோதமாக உட்கார்ந்து பேசினாங்களாம். உடனே தாவீது, எனக்கு விரோதமாக உட்காந்து பேசுற, நான் உனக்கு விரோதமாக உட்காந்து பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அப்படி இறங்கல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்ல அவன் போகல. கவனிங்க,
எவனும் என்னதையும் பேசு, நான் என்ன செய்ய போறேன்? தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என் மனதில் இருக்கிற வரைக்கும், தேவனை பற்றும் விசுவாசம் என் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் எவனும் என்னை ஜெயிக்க முடியாது. இருக்கிறீங்களா? கவனிங்க. அது பிரபுக்களா இருக்கலாம், ராஜாக்களா இருக்கலாம். எனக்கு விரோதமா உட்கார்ந்து எப்படியாவது இவனை கவுத்துறணும், எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும், எப்படியாவது இவனை விரட்டி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆட்கள் உட்கார்ந்து பேசினாங்க. ஆனா நடந்துச்சா? ஒன்றும் நடக்கல. இவன் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிச்சுட்டே இருந்தான். அந்த வார்த்தைகள் இவனை உயர்த்தினதே ஒழிய யாரும் இவனை மேற்கொள்வதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கும் அதே தான், எனக்கும் அதே தான். பாருங்க, இன்னைக்கும் நமக்கு விரோதமாக எத்தனை பேர் பேசுறாங்க. சொந்தக்காரங்க முதற்கொண்டு நிறைய எதிரிகள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. பொறாமப்படுகிற எதிரிகள் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா யாருடைய பொறாமையும் உங்களுடைய உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கிற வரைக்கும், நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க மனதில் வைத்திருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது. முடிவா ஜெயிக்க போறது நீங்க தான். ஆமென். வார்த்தை அருமையானவர்கள் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 95வது வசனத்தை பாருங்க. 119ஆம் சங்கீதம் 95வது வசனம். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கவனிச்சிங்களா? துன்மார்க்கர், அதாவது அங்க பிரபுக்கள் எனக்கு விரோதமாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்க பெரிய பெரிய ஆட்கள், அவங்களாலையும் இவனை ஒன்றுலாம ஆக்க முடியும். ஆனா அவங்களாலும் இவனை ஒண்ணுமில்லாம ஆக்க முடியல. இங்க பாத்தீங்கன்னா துன்மார்க்கர், பொல்லாதவர்கள், கூலிப்படைகள் இல்லையா, அவங்க என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நான் சிந்திக்கிற வரைக்கும் எந்த துன்மார்க்கனும் என்னை ஜெயிக்கவே முடியாது. இருக்கிறீங்களா? வார்த்தைக்குள்ள அவ்வளவு வல்லம் இருக்குது தேவனுடைய பிள்ளைகளே. வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஜீவன் இருக்குது. வார்த்தைக்குள்ள தேவனுடைய சகல பரிபூர்ணமும் வல்லமையும் அடங்கி இருக்கிறது. அதை நீங்க மனசுல வச்சிருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆனா பாருங்க, ஒரு அர்ப்பணிப்பு அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நான் சிந்திக்க போறேன். உலகமே வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது நான் கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கிற திசையிலே போகிறேன் என்று வார்த்தையின் திசையிலே போனீங்கன்னா பாருங்க, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்பிவாரு, அருளுவார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, தாவீது எப்படி இருந்தான். திருப்பம் சங்கீதம் 85:8வது வசனம். சங்கீதம் 85:8. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் என்ன கூறுவார்? சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அதாவது கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. ஏன்னா பலவிதமான சத்தங்கள், பலவிதமான நியூஸ் அப்படியே பாருங்க உலகத்துல நடமாடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம இருக்கிறோம். திஸ் இஸ் த ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இது தகவல் அதிகமாய் வருகிற ஒரு காலம். கவனிங்க, பலவிதமான நியூஸ் வருகிறது. ஒன்று ஒன்றா கேட்டுட்டு இருந்தோம்னா மனசு பாழா போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இவன் சொல்றான், எத்தனை சத்தங்கள் வரட்டும், எத்தனை செய்திகள் வரட்டும், கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய பிரசங்கங்கள் இருக்குது, அதெல்லாம் கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவன் தனிப்பட்ட ரீதியில நம்ம கூட அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே பேசுகிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை குறித்த தனிப்பட்ட அந்த தேவனுடைய சித்தத்தை நம்முடைய உள்ளத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். தேவ ஆவியானவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசும்போது மற்ற சத்தங்களெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா? இவங்களும் பேசுகிற சத்தங்களெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, கர்த்தராகிய தேவன் விளம்புகிறதை கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நான் கேட்க போறேன்.
அப்படின்னு சொல்லி பாருங்க, தாவீது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தர் எப்ப பேசினாலும் நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவானதை தான் பேசுவாரு, நம்முடைய நல்வாழ்வுக்கு ஏதுவானதை தான் பேசுவாரு. ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பாருங்க கெட்டு போவது அவருடைய சித்தமே கிடையாது. நாம போய் சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவது தேவனுடைய சித்தமே கிடையாது. கர்த்தர் எப்படி பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் பாருங்க நம்முடைய சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தான் பேசுவாரு. அப்படி நாம் அதை கவனிக்கும் போது மதிகேட்டுக்கு திரும்ப மாட்டோம். பாருங்க, நேரான பாதையில நாம் நடப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய மனது தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பு குறித்து நாம் வாசிக்கிறோம். திருப்புங்க சங்கீதம் 105. அருமையான ஒரு வேத பகுதி பாருங்க. சங்கீதம் 105:17 இருந்து வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னால ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாருங்க, ஆளு ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், கை கால்கள்லாம் விலங்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா அவனுடைய மனது தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கிற மனதாய் இருக்கிறது. கவனிங்க, அந்த நாட்கள்ல கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். சொன்னாரு, எல்லாருடைய அரிக்கட்டும் வணங்கி நிற்குதுப்பா, உன் அரிக்கட்டு மட்டும் எழுந்து நிற்குது. சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் உன்னை வந்து வணங்கி நிற்கிறது. நீ பெரிய ஆளா ஆவ, நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவ என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் வந்து அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த வயசுலேயே அதை பிடிச்சிக்கிட்டான். பாருங்க, அது நிறைவேறாதபடிக்கு பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நல்லா கவனிங்க, பிரச்சனைகள் ஏன் வருது? கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வை தடை பண்ணுவதற்காக வருகிறது. யார் கொண்டு வர்றா? சாத்தான் தான் கொண்டு வர்றான். கவனிங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டங்கள் மத்தியிலும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை மறந்துடக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதை மனதில் வைத்து பாருங்க, அதையே சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெயிலுக்குள்ள இருக்கிறான், ஆனா கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்கிற அவருடைய வார்த்தையை மனதில் வைத்து தியானிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறான். சாத்தியமா? யோசித்து பாருங்க. ஜெயிலுக்குள்ள கிடந்தா, அதுவும் செய்யாத குற்றத்துக்காக ஜெயிலுக்குள்ள போயிருந்தா கவலைப்பட்டு அழுது நொந்து போயிடுவாங்க நிறைய பேர். ஆனா இவன் தேவனுடைய வார்த்தைகளை மனசுல வச்சு, கர்த்தர் என்னைய உயர்த்துவாரு, என் கைகள் கால்களில் நீ விலங்கு போட்டிருக்கலாம், என்னை நீ ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கலாம், என் தேவன் இங்க இருந்து விடுதலை ஆக்கி என்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார், ஏன்னா அவர் எனக்கு உயர்வை வாக்கு பண்ணி இருக்கிறான்னு சொல்லி அதையே சிந்திக்கிறான். கவனிங்க, இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை தன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். பாருங்க, பார்வோன் வந்து ஆள் அனுப்பி அவனை ஜெயிலிருந்து கூட்டிட்டு வந்து தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் யோசேப்பை அதிபதியாக்கினான். யோசேப்பு அதிபதியாக மாறிவிட்டான். எப்படி மாறினாங்க? பிரச்சனையான நேரத்தில், போராட்டமான நேரத்தில். கவனிங்க, கவலைப்பட்டு அழுது பாரப்பட்டு நொந்து போகிறதுக்கு பதிலா பாருங்க, பிரச்சனையான நேரத்தில் தேவன் சொன்ன வார்த்தையை மனசுல வச்சிருந்தான். அது அவனை புடமிட்டது. புடமிட்டதுன்னா என்னது? சந்தேகத்தை அவனை விட்டு விலக்கி அடித்தது. பாருங்க, பயத்தை அவனை விட்டு விலக்கி விட்டது, கலக்கத்தை அவனை விட்டு விலக்கி விட்டது. அது பெரிய தைரியத்தையும் விசுவாசத்தையும் அவனுக்கு தந்தது. வார்த்தையை பற்றி கொண்டிருந்தான். இப்போ பாருங்க, கர்த்தர் பார்வோனிடத்துல வேலை செய்து அவன் மூலமா பாருங்க ஒரு பெரிய விடுதலை வந்தது மட்டுமல்ல,
பெரிய உயர்வு அவனுக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தையை மனதிலே வைத்திருக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக உயர்த்தப்படுவார்கள். ஆமேன். பாருங்க, கோணலான வழிகளில் போய் உயர்ந்துடலான்னு சொல்லி இன்னைக்கு மனுஷன் யோசிக்கிறான். forget it, மறந்து விடுங்கள். நேரான வழி ஒன்று இருக்குது, அது வார்த்தை வழி. இருக்கிறீங்களா? நான்லாம் அப்படி தாங்க வந்திருக்கிறேன். வார்த்தையை பிடிச்சிக்கிட்டேன் நான் வாலிப வயசுலேருந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க போகிறேன். அவருடைய வார்த்தை எனக்கு போதும் என்று அவ்விதமாக வார்த்தையை பற்றி கொண்டேன். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது இப்பேற்பட்ட வாழ்க்கையை எனக்கு வச்சிருந்தீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை சாத்தியமாக்கி தந்திருக்கிறது. உமக்கு கோடி நன்றி. நான் சொல்லுறேன், என்னை உயர்த்தின வார்த்தை உங்களையும் உயர்த்துங்க. ஆகவே பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் மனதிலே தேவனுடைய வார்த்தைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் மனதை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழியின் புஸ்தகம், நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். என்ன அர்த்தம் பாருங்க, இந்த வேத வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறது. இது தீர்க்க தரிசனம் இல்ல, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம், எல்லாரும் சொல்லுவாங்க தரிசனம். தேவனுடைய வார்த்தைகள் மனதில் வரும்போது ஒரு திட்டவட்டமான பாருங்க ஒரு லட்சியத்தை உடையவர்களாக நாம் மாறுகிறோம். எங்க போறோம், எங்க போக போறோம், எப்படி போக போகிறோம் எல்லாம் பாருங்க. ஒரு தரிசனம் வந்த பிறகுதான் பிரயாணமே ஆரம்பிக்குது இல்லையா? போறேன் பிரதர், எங்கேயாவது போறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு காலையில் நீங்க சர்ச்சுக்கு போகணும்னு முடிவு பண்ணீங்க. சர்ச்சுக்கு போறேன், எதில் போறேன்றது முடிவு பண்ணீங்க. கார்லையா, டூ வீலர்லையா, ஆட்டோலையா, பஸ்லையா அப்படின்றத முடிவு பண்ணீங்க. பாருங்க, அந்த லட்சியம் வந்ததுனால கரெக்டாக நினைச்சிருக்கிறீங்க, சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க இல்லையா? இப்போ காலையில் ஒருத்தர் இருந்துச்சு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டார். ஏன்னா தரிசனம் இல்லையே, திட்டவட்டமான ஒரு லட்சியம் இல்லையே, லக்கு இல்லையே. சிலர் என்ன யோசித்தாங்க, காலையில் இன்னைக்கு ஆராதனைக்கு முன்னாடியே சர்ச்சுக்கு போயிடணும்னு சொல்லி யோசித்தாங்க. கரெக்டாக ஆராதனைக்கு முன்னாடி வந்துட்டாங்க. சிலர் என்ன யோசித்தாங்க, இன்னைக்கு லேட்டாக போனால் பரவாயில்ல அப்படின்னு யோசித்தாங்க. அவங்க கரெக்டாக லேட்டாகவே வந்தாங்க இல்லையா? பாருங்க, மனசுல என்ன யோசிக்கிறோம், லக்கு மனசுல என்ன இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை ஓடுகிறது இல்லையா? கவனிங்கள், தேவனுடைய வார்த்தை மனதை நிரப்பும் போது அது ஒரு பெரிய லட்சியத்தை நமக்கு கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதனுடைய வேதனையை கூட்டார்ங்கிற வசனம் விளங்கிடுச்சுன்னா அதை மனசில் வைக்கிற மனுஷன் அவன் என்ன நினைக்கிறான்னா, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார், வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் என்னை சந்திக்கும், வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தினால தேவன் என்னை நிரப்புவார் என்று பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவனா இருக்கும்போது பாருங்க, குறைவுகள் பண சிக்கல்கள் வரும்போது அவன் அதை பார்த்து சிரிக்கிறான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வர, இந்த பண சிக்கல் ரொம்ப நாளைக்கு நிற்காது, ஓடி போயிடும். இந்த குறைவு ரொம்ப நாளைக்கு நிற்காது, ஓடி போயிடும். கர்த்தருடைய ஐஸ்வர்யம் வாழ்க்கையை நிரப்பும்னு சொல்லி யோசிக்கிறான். பாருங்க, அது லட்சியமாக மனதிலே மாறுகிறது. பாருங்க, அதையே யோசிக்கிறான், அதையே சிந்திக்கிறான், அதையே விசுவாசிக்கிறான், அதையே ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் இப்ப அற்புதத்தை செய்யாமல் இருக்க முடியாது. தேவதூதர்களை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார், பல வழிகள் திறக்கப்படுகிறது, ஆச்சரியமாய் பணங்கள் கைக்கு கிடைக்கிறது. இருக்கிறீங்களா? இப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரிசனம் ரொம்ப
அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்ல தரிசனத்தை தருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என்னத்தை பற்றி பேசுறாரு? புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பற்றி கர்த்தர் பேசுகிறாரு. இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை பற்றி பேசுகிற ஒரு வசனம். கர்த்தர் நம்முடைய தேவனாயிருப்பதும் நாம் அவருடைய ஜனங்களாக இருப்பதும் இது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பது எப்படி வெளிப்படும்? யோசித்து பாருங்க. அது எப்படி வெளிப்பட முடியும்? சாதாரணமா நம்மளை பார்க்குற ஆட்கள் அவர் நம்முடைய தேவன் சொல்லி கண்டுபிடிச்சிட போறாங்களா? எப்படி கண்டுபிடிப்பாங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் போது மக்கள் என்ன செய்றாங்க? பார்த்து கர்த்தர் இவருடைய தேவனாய் இருக்கிறார், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்றாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இஸ்ரேல் மக்களை பார்த்து புரஜாதியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கவனிங்க. அப்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்கு என்ன வழின்னா கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, என்னுடைய பிரமாணங்களை மனதிலே வைத்து அவைகளை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன். உள்ள ஆழமா பதிச்சு விட்டுறாரு. கவனிங்க. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா 2 வீலர் வாங்கியிருப்பாங்க. அந்த 2 வீலர் சீட்டில் இவங்க பேரை எழுதுறதுக்கு அதுக்கு முன்னே இப்போலாம் டெக்னாலஜி நல்லா வந்துருச்சு பாருங்க. அதை கொண்டு ஒரு கடையில் கொடுத்தா, பேரை எழுதி கொடுத்தா, அவன் இந்த சூடான ஒரு மெஷினுக்குள்ளே பாருங்க அந்த சீட்டை கொடுக்குறான். அந்த சீட்டில் கரெக்டாக பேரை அப்படியே இம்ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருது. அதை மாற்றவே முடியாது. இந்த சீட்டு கிளியிற வரைக்கும் அது பேர் அப்படியே பதிச்சு விட்டுருது. பாருங்க, தேவன் ஆவியானவர் மூலமாக அவருடைய வார்த்தைகளை நம்முடைய மனதிலே பதிக்க விரும்புகிறார். இப்போ பாருங்க, இந்த வார்த்தைகள் மனதிலே பதியும்படி நம்முடைய மனதை நாம் திறந்து கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே பதியும்படி நம்முடைய உள்ளங்களை கர்த்தருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதிலே பதியும் போது, கர்த்தருடைய பிரமாணங்கள் நம்முடைய உள்ளத்திலே எழுதப்படும் போது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. இப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்தின் மூலமா தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ மனதை அடைச்சிக்கிட கூடாது. வசனத்துக்கு மனதை திறந்து கொடுக்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இருக்கிறீங்களா? இப்போ இது எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். இதை விதைக்கிறவனுடைய ஓமையிலே இயேசு இதை சொல்லுகிறார். இதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். திருப்புங்க. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். எப்படி வார்த்தைகளின் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு ஓமை. மார்க்கு 4ஆவது அதிகாரம் 3ல இருந்து பாருங்க. மார்க்கு 4:3 வசனத்திலிருந்து. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்திலே விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினால் சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, பலன் தந்தது. 14வது வசனம் பாருங்க. சீசர்களுக்கு அதை விலைக்கு சொல்கிறாரு இயேசு. சொல்றாரு, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை தேவனுடைய வசனம். தேவனுடைய பிள்ளைகளை விதையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. விதை இல்லாம எதுவுமே வர்றதில்லை இல்லையா? ஆப்பிள் பழமும் வர்றதில்லை, ஆரஞ்சு பழமும் வர்றதில்லை, மாம்பழமும் வர்றதில்லை.
நம்ம சாப்பிட்ற அரிசி, கோதுமை, பருப்பு, காய்கறிகள் எல்லாமே விதையிலிருந்து தான் வருது. இன்னும் சொல்ல போனா மனுஷன், மிருகம், பறவை, மீன்கள் எல்லாமே விதையிலிருந்து தான் வருது. விதை இல்லாம ஒண்ணுமே வர்றதில்லை இல்லையா? கவனிங்க, இருக்கிறதுல தலை சிறந்த விதை எதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தை. மற்ற எல்லா விதைகளும் ஒருவேளை பலன் தராமல் போய்விடலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை பலன் தராமல் போகவே போகாது. இது என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான வசனமாகிய அழிவில்லாத வித்து. எல்லாரும் சொல்லுவோம், அழிவில்லாத வித்து. அழிவில்லாத விதை தேவனுடைய வார்த்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அது மனிதர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் மனிதர்களுக்கு என்ன செய்யறாராம்? கொடுக்கிறாராம். 4 விதமான மக்கள் இருக்கிறாங்களாம். ஒன்று, வழியருகான நிலத்தை போன்ற இருதயத்தை உடையவர்கள். வழியருகான நிலம்னா ஆட்கள் நடந்து 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 பாருங்க, இறுகி போய் இருக்குது. விதை விழுந்துச்சுன்னா மேலாப்புல கிடக்குது, உள்ள போக மாட்டேங்குது. அதே போல நிறைய பேருடைய உள்ளம் பாருங்க, மனிதர்களால் மிதிக்கப்பட்டு, பிசாசினால் மிதிக்கப்பட்டு கடினமான ஒரு உள்ளமா இருக்குது. அவங்க உள்ளத்துல வசனம் விதைக்கப்பட்ட மாத்திரத்தில் அது உள்ள போக மாட்டேங்குது, அது மேலாப்புல கிடக்குது. பைபிள்ல போட்டிருக்குது, ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. நல்லா கவனிங்க, சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, 15வது வசனம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் எல்லாரும் சொல்லுங்க, சாத்தான் அவன் எதுல குறியா இருக்கிறான்? நல்லா கவனிங்க, சாத்தான் எதுல குறியா இருக்கிறாங்க? வசனம் விதைக்கப்பட்ட உடனே சாத்தான் அவன் அதை வசனத்தை எடுத்துட்டு போறதுக்கு அவன் பிரயாசப்படுறான். வசனத்தை பிடுங்கிட்டு போறதுக்கு அவன் பிரயாசப்படுறான். அவனுக்கு நல்லா தெரியும், வசனத்தை பிடுங்கிட்டா ஆட்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம். ஆகவே உடனே வர்றானா, வசனத்தை எடுத்து போடுறானா. அப்படி எடுத்து போடும்போது அப்படிப்பட்ட வழியருகான நிலத்தை போன்ற இருதயத்தை உடைய மக்கள் பாருங்க, அவங்க ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. அடுத்தபடியாக கற்பாறை நிலம், அதுல விதை விழுகுது. ஆனா கீழே உள்ளெல்லாம் கல்லா இருக்குது. வெயில் ஏறுது. இந்த வெயில் ஏறினது சொன்னதை என்ன சொல்றாருன்னா, வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. இந்த உபத்திரவமும் துன்பத்தையும் பிசாசு எதுக்கு கொண்டு வரானா? வசனத்து நிமித்தமாக கொண்டு வருகிறான். இந்த உபத்திரத்தை வச்சு, இந்த துன்பத்தை வச்சு வசனத்தை எடுத்து போடணும், அதான் அவனுடைய நோக்கம். நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட பிசாசு பாருங்க. சில நேரங்களில் டைரக்டா எடுத்துட்டு போயிடுறான் வசனத்தை. சில நேரங்களில் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் கொடுத்து வசனத்தை பிடுங்கிறதுக்கு பிரயாசப்படுகிறான். 3வது, முள்ளுள்ள இடம். இந்த முள்ளுள்ள இடத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அங்க 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா 18வது வசனம், வசனத்தை கேட்டோம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள். கவனிங்க, இந்த 3 காரியத்தையும் கொண்டாந்து போடுறான். உலக கவலை, கவலை பற்றி ஜாக்கிரதையா இருக்கணும், கவலைப்படக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்ல, நான் கவலைப்பட மாட்டேன். இன்னொரு முறை சொல்ல, நான் கவலைப்பட மாட்டேன். கவலைப்படக்கூடாது. கவலைய பிசாசு யூஸ் பண்ணுறான். எதுக்கு? வசனத்தை பிடுங்கிறதுக்காக. பாருங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், இதன் மூலமாக வசனத்தை எடுத்துட்டு போயிடுறான். அவங்களும் பலனற்றவர்களாய் போயிடுறாங்க. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ அவங்க தான் நீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, என்னுடைய இருதயம் நல்ல நிலம். இன்னொரு முறை சொல்ல, என்னுடைய இருதயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நிலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அவங்க பாருங்க, பிசாசு எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. டைரக்டா எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உபத்திரமும் துன்பமும் வந்தா கூட நோவே, உபத்திரமும் துன்பத்தையும் வசனத்தின் வல்லமையினால் நான் ஜெயிக்க போகிறேன், ஆவியானவருடைய வல்லமையினால் நான் ஜெயிக்க போறேன், நான் வசனத்தை விட மாட்டேன், உறுதியாய் பற்றி கொள்கிறேன்னு சொல்லி பாருங்க, இவங்க
கற்பாறை நிலத்தை போன்றவர்கள் அல்ல. வசனத்தை உறுதியாக பிடிக்கிறாங்க. வசனத்தின் மூலமாக உபத்திரவத்தையும் துன்பத்தையும் ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முள்ளு மாதிரி உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சைகளும் பிரவேசிக்க விடாதபடிக்கு பாருங்க, இவங்க வசனத்தை வச்சே அதை மேற்கொள்கிறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வசனத்தை வச்சே கவலையை விரட்டணுங்க. வசனத்தை வச்சே ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விரட்டணும். பணமா கர்த்தருடைய வார்த்தையான்னு வரும்போது பணம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு வேணும். இருக்கிறீங்களா? பாருங்க, அவ்விதமாக வார்த்தையை பற்றி கொள்கிறவர்கள் உலக கவலைகளை விரட்டுறாங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை விரட்டுறாங்க, இச்சைகளை விரட்டுறாங்க, ஜெயிக்கிறாங்க. அவர்களை பற்றி 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை வாசித்து முடிச்சிருவோம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஆட்கள் என்ன செய்றாங்க? 100 மடங்கு பலன் அடைகிறார்கள். 100 மடங்குனா மேக்சிமம். கர்த்தர் சொல்றாரு, மேக்சிமம் ஆசீர்வாதத்தை வசனத்தின் மூலமா நான் உனக்கு தரேன். வசனத்தை பற்றிக்கொள். வசனத்துக்கு மனதை திறந்து கொடு. வசனம் உள்ளத்தில் எழுதப்படும்படி ஆவியானவருக்கு இடம் கொடு. வசனத்தினால் நிறைந்த மனிதனாய் மாறு. 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற எனக்கு கர்த்தர் 100 மடங்கு பலனை தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவாவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். கர்த்தாவே, வார்த்தையை நாங்கள் மனதிலே வைக்க, வார்த்தையை நாங்கள் உள்ளத்திலே வைக்க, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க, தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறவர்களாக இருக்க கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு 100 மடங்கு பலன் உண்டாகும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். 100 மடங்கு பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே 100 மடங்கு பலன் உண்டாவதாக. ஐதமணி செய்கிறபடி ஆளுமைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.